அதிகாரம் 14 இருந்து 20 வரை உள்ள வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறது இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உண்மை பின்பற்றி வருவேன் என்றார். அதற்கு இயேசு, நரிகளுக்கும் குழிகளுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகளுக்கும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இதில் நாங்கள் பார்க்கிறதான காரியம் வந்து, திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கையில் இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போவோம் என்று கட்டளையிட்டு அவங்க போக படிக்கிறாங்களோ அந்த வேளையில் வேதபாரகர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொல்லி அவர் இயேசுவிடத்தில் கேட்கிறார். வேதபாரகர் வந்து சாதாரணமாக அவங்க வந்து நல்ல வேதத்தை அறிந்தவர்கள், அது மாத்திரமல்ல செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்களாக இருப்பார்கள். அப்போ அவர் வந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து, நான் அவரோட எப்பவுமே அவர் எங்கே போனாலும் அவரோட போகிறதுன்னு சொன்னால் அவர்கிட்ட சீசராக மட்டும்தான் நம்ம செய்யலாம். அவர் இயேசு கிறிஸ்துடைய சீசராவதற்கு ஆயத்தமாகி வந்து கேட்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அதுக்கு தொடர்புள்ள வசனங்களை பார்த்தா அவர் வந்து அதை மறுக்கிறார். என்னன்னு சொன்னால், அவர் வசதி படைத்த ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு ஊழியங்களை செய்ய முடியாதுன்னு சொல்லி, அதனால இயேசு கிறிஸ்து அவருக்கு சொல்றதான பதில், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லைன்னு சொல்லி சொல்றார். இதில் வந்து இயற்கை கூட அந்த உயிர்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கிறது, அவ்வளவு இசைவாக அதுக்கு ஏற்றபடி இருக்கிறது. இப்போ நரிகளுக்கு அது ஒளிஞ்சிருக்கிறதுக்கு குழிகள் இருக்குது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொல்லி அவர் சொல்றார். தனக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ அவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இப்போ மிருகங்களுக்கு கூட உயிரினங்களுக்கு கூட ஒரு இடம் இருக்குது, அவருக்கு ஒரு இடமும் இல்லை. ஆனால் இந்த வசதி செல்வந்தன் வந்து கேட்கிற அவருக்கு இவரோட சீஷராக, இவருடைய சீஷராக அவர் விரும்பி வந்து கேட்கிறார். ஆனாலும் அவர் வந்து இந்த காரியங்களை சொல்லுகிறதன் காரணம் வந்து, அவர் அந்த ஊழியத்தில் உள்ள கஷ்டங்களை இவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்து வந்தார். இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய வார்த்தையினால பிசாசுகளை துரத்தி நோய்களை சுஸ்தமாக்கி, அப்படியாக தன்னுடைய ஊழியங்களை செய்து வந்தார். பிணியாளிகளை சுஸ்தமாக்கி தன்னுடைய ஊழியங்களை செய்து வந்தார். ஆனால் இப்படியெல்லாம் செய்து வரும்போதும் கூட, ஆனால் அதில் எவ்வளவோ கஷ்டங்கள் மத்தியில தான் அவர் கடந்து வரார் என்பதை அந்த செல்வந்தனுக்கு அப்படியான ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அந்த கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு அவருக்கு ஊழியங்களை செய்ய முடியாது. அதனால இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார். இந்த வார்த்தை வந்து அவர் வந்து பிசாசு பிடித்தவர்களை விடுவித்து பிணியாளிகளை சுத்தமாக்கினது வந்து ஏசாயா தீர்க்கதரிசிகள் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்த காரியம் நடந்தது. ஆனால் அவர் வந்து இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து ஒரு வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை, சொந்தமாக அவருக்கு எதுவுமே இல்லை. இந்த பூமியில் அவரை நேசித்த ஜனங்களை தவிர அவருக்கு சொந்தமாக எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் அந்த காரியத்தை சொன்னார். தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 2 கொரிந்தியர் 8:9 நாங்கள் காணிப்போமா இருந்தால், நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமென். இதுல வந்து நாங்கள் எப்பொழுதும் சொல்றது, இயேசு எங்களுக்காக தரித்திரரானார், நாங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு தேவன் தரித்திரரானார் நாங்கள் சொல்றோம். இதுல வந்து உண்மையான கருத்து என்னன்னு சொன்னா,
அந்த ராஜாதி ராஜா அந்த ராஜரீகத்தை துறந்து அவர் இந்த பூமியில மனுஷனாக ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் வந்து பிறந்தது தான் அந்த அவர் தரித்திரரானார்ன்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்காக தரித்திரராக அந்த இப்படி அந்த ரோட்டில் இருந்து அப்படியெல்லாம் அவர் தர்மம் எடுக்க இல்லை. ஆனால் உண்மையாகவே அவர் அந்த ராஜரீகத்தை துறந்து இந்த பூமியில் வந்தது தான் தரித்திரம் என்று நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் வந்து ராஜாதி ராஜாவாக இருந்தார். பிதாவுக்கு சமமாயிருந்தவர். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் படைத்து யாவற்றின் மேலும் உரிமை உள்ளவராக இருந்தார். எல்லா உயிர்கள் மேலும் எல்லா உலகத்தில் உள்ள சகல காரியங்கள் மேலும் அவர் உரிமை உள்ளவராக இருந்தார். ஆனால் தேவனுடைய வார்த்தை சாதாரண மனிதனாக இந்த ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் வந்து பிறந்தது தான். அதுதான் அந்த ராஜரீகத்தை துறந்தவர் வந்தது தான் ஒரு தரித்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையாகவே அவர் தரித்திரமானவர் அல்ல. உண்மையான ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கே ராஜா அவர். எனவே அவர் எங்களுக்காக மனிதர்களுக்காக மனிதனாக இந்த பூமியிலே வந்தார். அது மாத்திரமல்ல, இவரால் இந்த இயேசு கிறிஸ்துவாலே நாங்கள் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், வெளியேற பெற்ற ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், நித்திய ஜீவனையும் பெற்றிருக்கிறோம். அவர் இந்த பூமியிலே மனிதனாக வந்து எங்களோட வாழ்ந்தபடியினால அந்த நாட்களில் இருந்தவர்கள் அப்படியே ரட்சிக்கப்பட்டு தொடர்ந்து நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக வந்த அப்போஸ்தலர்களை பின்பற்றி அப்படியே நாங்கள் திருச்சபையாக இப்போ கூடியிருக்கிறோம். எங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்குது. நாங்கள் எங்களுடைய பாவங்களை அவர் மன்னித்தார், எங்களை விடுவித்தார் நிச்சயம் இருக்குது. அது மாத்திரமல்ல, நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். ரட்சிப்பை, இதனுடைய விலை மதிக்க முடியாத அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதுக்காக அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 6-8 வரை உள்ள வசனங்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்கள் கரடுகளும் பலம் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆமென். இதில் நாங்கள் பார்த்தால் இதில் வந்து அலங்கார வாசலில் இந்த அதில் நாங்கள் எல்லாரும் இதை அறிஞ்சிருக்கிறீங்க இந்த கதையை, அதனால் நான் சொல்லிக்கொள்கிறேன். இதில் அலங்கார வாசல் என்னும் தேவாலய வாசல் இடையிலே ஒரு பிறவியிலே சப்பானியாக இருந்து ஒரு மனுஷனை கொண்டு வந்து தர்மம் எடுக்கிறதுக்காக அந்த மனுஷனை ஆலய வாசல்ல இருத்தி வைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அவர் இருக்கும்போது அதில் சர்ச்சுக்கு ஆலயத்துக்கு போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லா இடத்திலும் அவர் இறந்து தருமங்க காசு தர சொல்லி அந்த பிச்சை வைக்கிறதுக்காக அப்படியாக அவர் காத்திருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேளையில் பீட்டரும் ஜோனும் பேதுருவும் ஜோவானும் அந்த அந்த அவங்க ஆலயத்துக்கு வார நேரம் அவங்க 9 மணி நேரத்தில் அவங்க ஆலயத்துக்கு ஜெப வேலையாக இருந்தபடினால அவங்க ஆலயத்துக்கு வருகிற வேளையில் அவர்களிடத்திலும் அவர் கேட்கிறார். தர்மம் கேட்கிற வேளையில் அவர்கள் தொடர்ந்து இந்த காரியம் நடக்கிறது. அந்த வேளையில தான் அவர் வந்து கையை பிடிச்சு தூக்கி உடனே அதுக்கு முதலாக அவர் சொல்கிறார், பேதுரு அந்த மனுஷனை நோக்கி சொல்கிறார், நீ எங்களை பாருன்னு சொல்லி அவரை சொல்கிறார். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லைன்னு சொல்கிறார். ஏனென்றா அவர் அந்த நாட்களில் வெள்ளி பொண்ணுக்கு தான் மதிப்பு இருந்தது. என்னென்னா இந்த நாட்களில் மாதிரி பணத்தை விட வெள்ளி பொன் வச்சிருக்கிறவர்கள் இன்னொரு இடத்துல கொண்டே அதை மாற்றி எங்கே போனாலும் அது ஒரு பெருமதி மிக்கதாக இருந்தது. அதனால் அவர் சொல்கிறார், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொல்லி அவருடைய கையை பிடிச்சு தூக்கி விடுறார். அதனால் அந்த பிறவியிலே தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போது சப்பானியாக இருந்த மனுஷன் வந்து அவர் கையை பிடிச்சு வலது கையினால்
அவனை பிடித்து தூக்கி விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிற்பாடு அவருடைய கால்களும் கரடுகளும் பெலம் கொண்டது. அந்த மனுஷன் பிறந்த நாள் முதல்ல ஒரு நாள் விளம்பி நடக்காத மனுஷன். அதனால அவருக்கு காலில் பெலன் இருக்காது. அந்த நம்மள சப்பானிகளாக நடக்க முடியாதவர்களாக இருந்தால் அவருடைய கால்கள் என்னென்னு சொல்றது, கால்கள் பெலம் இல்லாத மாதிரி சோர்ந்தது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. நீங்க பார்ப்பீங்களா இருந்தால் தெரியும். அதனால இவருடைய கால்கள் பெலம் கொண்டதுன்னு சொல்லப்படுது. அவர் கையை பிடிச்சு தூக்கின உடனே அந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து எழும்பும் போது அவருடைய கால்களும் கரடுகளும் பெலம் கொண்டது. அன்பிப்பாரு அந்த மனுஷன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தா அந்த மனுஷன் எவ்வளவு சந்தோஷமா, பிறந்த நாள்ல இருக்க ஒரு நாளும் எழும்பி நிற்காத மனுஷன் எவ்வளவு சந்தோஷமா எழும்பி உற்சாகமான சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா நாங்களெல்லாம் அப்படியான ஒரு சூழ்நிலையில ஓடி போய் எங்களுடைய அம்மாவோட்டையோ அப்பாட்டையோ எங்களுக்கு பிரியமானவர்கள்ட்டையோ நாங்கள் எனக்கு சுகம் கிடைச்சிட்டு நான் எழும்பிட்டேன்னு சொல்லி தான் சொல்ல. ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்கிறார், அவர் எந்த நாளுமே அந்த ஆலய வாசல்லையே தேவாலய வாசல்லையே காத்திருக்கிறபடினால அவர் அந்த ஆலயத்துக்குள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தார். என்னென்னா அந்த நாட்களில் அவருடைய சட்டத்தின்படி சப்பானிகளோ அந்த ஊனமுற்றவர்களோ தேவாலயத்துக்குள் போவது தடை செய்யப்பட்டிருந்தது அந்த நாட்களில். அதனால அந்த சட்டங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து தான் அதை மாற்றினார். இயேசு கிறிஸ்து தான் அந்த சட்டங்களை மாற்றினார். அதனால தான் அவர் கூட சட்டங்களை மீறுகிறார், மோசேனுடைய சட்டத்தை மாற்றுகிறார், மீறுகிறார் என்று சொல்லி அவர் மேலே குற்றம் சுமத்தினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினால தான் நாங்கள் இன்றைய ஆலயத்துக்குள் தேவனை ஆராதிக்கிறோம். அல்லது அந்த இயேசுக்களுடைய இனத்தவர்கள் மாத்திரம்தான் எல்லாம் செய்வாங்க. நாங்கள் ஒன்றுமே ஆலயத்துக்குள்ளேயே வர முடியாத சூழ்நிலையாக தான் இருக்கும். ஆனாலும் தேவனுடைய கிருபையினால அந்த இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தினால நாங்கள் தேவனை ஆராதிக்க எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த மனுஷனுக்கு கூட சப்பானியா இருந்த அந்த மனுஷன் கூட சுகம் பெற்று அவர் முதலாவது ஆலயத்துக்குள் அந்த அப்போஸ்தலர்களோடு ஆலயத்துக்குள் தான் முதல்ல போறார். ஆலயத்துக்குள்ள தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மனுஷனுடைய ஏற்கம் எவ்வளவோ காலம் அதில் தேவாலயத்துக்கு போகிறார்கள் எல்லாரையும் பார்த்து அந்த மனுஷன் ஏங்கி கொண்டு வந்திருப்பார். எல்லாரும் போகிறாங்க, எனக்கு போக முடியாது என்று சொல்லி. ஆனாலும் தேவன் ஒரு நாளே அந்த மனுஷனுக்கு ஆயத்தப்படுத்தி வருதிருந்தால் அந்த நாளில் அந்த மனுஷன் குணம் பெற்று தேவன் குறித்த நாளே அந்த மனுஷன் ஆலயத்துக்குள்ளே போக தேவன் பெரிதான அற்புதம் செய்தார். அதே போல நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமா இருந்தால் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 8 to 10 வரை உள்ள வசனங்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்த நிழற்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஆமென். இது கொரிந்தியருக்கு எழுதினதான இந்த நிரூபத்தில் பவுல் எழுதியிருக்கிறதான காரியம், கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாலும் நியஸ்தராகவும், எத்தர்ன்னு சொன்னால் ஏமாற்றுக்காரர் அல்லது தந்திரக்காரர் என்று சொல்லுவாங்க. அப்படி என்று சொன்னாலும் உண்மையாகவே நீதிமான்களாக, நியஸ்தராக, உண்மை உள்ளவர்களாக, மற்றது அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும், சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும். நாங்கள் சாகிறதுக்கு போவோம் அவங்களை ஒப்பு கொடுத்துருப்பாங்க, ஆனால் நாங்கள் சாகல, நாங்கள் உயிரோடு தான் இருக்கிறோம் ஆண்டவரை கிருபையினாலே. அது மாத்திரமில்லை, தொடர்ந்து நாங்கள் பார்த்தா துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும்
எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும். இது உண்மையாகவே இது ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உரியதான காரியம். கொருந்து மக்களுக்கு, அந்த மக்களுக்கு பவுல் எழுதின நிறுவனம் தான் இது. இதில் உண்மையாகவே இது ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கும் உரியது தான். துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் சந்தோஷப்படுகிறவர்களாகும். ஊழியக்காரர்களோ அல்லது விசுவாசிகளோ எவ்வளோ துக்கங்களில் இருந்தாலும் கூட ஒரு மனுஷர் நீங்கள் சேர்ச்சுக்கு போகிறோம், நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிக்க நாங்கள் சொல்லல, ஐயோ நாங்கள் எவ்வளோ துக்கத்தோடு இருக்கிறோம், நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்கிறீங்க, அப்படி சொல்லலாமா? நாங்கள் அப்படி சொல்லலாம் தானே? அப்படி ஊழியக்காரன் சொல்லலாது. நாங்கள் தேவனை விசுவாசிக்கிற விசுவாச பிள்ளைகளும் அப்படி ஒரு நாளும் சொல்லலாது. நாங்கள் எவ்வளவுதான் துக்கப்பட்டவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷப்படுகிறவர்களாக, நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறவர்களாக இருக்கணும். அது மாத்திரமில்லை, தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகும். இதை பாருங்க, ஸ்ரீலங்காவிலெல்லாம் அநேக ஊழியர்கள் சத்தியா இங்கே அப்படியான இதுகள் குறைவு. ஆனால் ஸ்ரீலங்காவில் உண்மையாக ஊழியக்காரர்கள் மிகவும் கஷ்டப்பட்டிருப்பார்கள். ஆனால் அந்த சபையில் உள்ள மக்கள் மிகவும் வசதி படைத்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஊழியக்காரர்கள் மிகவும் கஷ்டப்பட்டிருப்பார். மற்றவங்க முழு நேர ஊழியமாக செய்வாங்க, விசுவாச ஊழியம்னு செய்வாங்க. விசுவாச ஊழியம்னு செய்கிறவர்கள் அவங்க ஊழியத்துக்கு போகும்போது ஒன்றை எடுத்து கொண்டு போக மாட்டாங்க, தண்ணி போத்தல் கூட கொண்டு போக மாட்டாங்க. விசுவாச ஊழியத்துக்கு போகிறாங்க, இந்த காடுகள் மேலைகள் தெரியாத இடங்களுக்கெல்லாம் போவாங்க. பஸ்ஸுக்கு கூட காசு எடுத்து போக மாட்டாங்க. அது அவங்க விசுவாசத்தில் போவாங்க. போய் யாருக்காவது சத்தியம் சொல்லி அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்கள நடத்தி அவங்கள போஷித்தா, நீங்கள் எங்கே போக போகிறீங்கன்னு அவங்களுக்கு பஸ் டிக்கெட்டோ அல்லது சாப்பாடோ கொடுத்தா அவங்க அதில் சாப்பிட்டுட்டு தொடர்ந்து அந்த ஊழியத்தில் தொடர்ந்து நிறைய தூரங்கள் நடந்து அந்த மாதிரியான ஊழியங்கள் செய்கிறவர்களை நாங்கள் நிச்சயமாக கண்டிருக்கிறோம். அந்த ஸ்ரீலங்காவில் அப்படியான இதுகள் கூட இங்கே குறைவு. ஆனால் ஸ்ரீலங்காவில் அப்படி முழு நேர ஊழியம் செய்கிறவர்கள், விசுவாச ஊழியம் செய்கிறவர்கள் அப்படியாக செய்வதை நான் கண்டிருக்கிறேன். அது மாதிரி அவங்க எவ்வளவு தரித்திரராக இருந்தாலும், எவ்வளவு அவங்க கஷ்டப்பட்டவர்களாக இருந்தாலும், ஆனால் அவங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். அவங்க என்னத்துக்காக யாருக்காக ஜெபிக்கிறாங்களோ உடனே ஆண்டவர் அவங்களுக்கு பதில் கொடுப்பார். ஒரு மனுஷனுக்கு கஷ்டத்துக்காக ஜெபிச்சா அவங்களோட கஷ்டம் நீங்கும், வியாதிக்காக ஜெபிச்சா அவங்களோட வியாதி நீங்கும். அப்படியாக அவங்க ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுப்பார். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் அவங்கள தரித்திரர்கிட்ட அவங்கள ஒதுக்குறீங்க. மனுஷர்கள் அவர் தரித்திரர்ன்னு சொல்லி இருந்தாலும் கூட, ஊழியக்காரராக இருந்தாலும் கூட, அவர்கள்ட்ட ஜெபிச்சு பெரிய ஐஸ்வர்யவான்களான மனிதர்கள் கூட அவங்கள கணக்கெடுக்காத மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலைகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே அந்த ஊழியக்காரர்களோடு தேவன் இருக்கிறபடினால அவர்கள் தரித்திரராக இருந்தாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறவர்களாக அந்த அவர்கள் தங்கள் ஊழியங்களை செய்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அதனால் நாங்கள் சபையில் உள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் ஊழியர்களாக இருந்தாலும் விசுவாச பிள்ளைகளாக இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டவர்களாக இருக்கலாம், நாங்கள் தரித்திரராக இருக்கலாம். ஆனால் மற்றவர்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறவர்களாக, அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, அவங்களுடைய வசதிகளுக்காக, அவங்களுடைய பிள்ளைகளுக்காக, சந்ததிகளுக்காக, படிப்புகளுக்காக, வேலைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். தான் நாங்கள் தரித்திரராக இருந்தாலும் சரி, நாங்களும் தரித்திரராக இருக்கிறோம் தானே, அவை இருக்கட்டும் அப்படி சொல்லாமா? நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஊழியக்காரன் நாங்கள் அப்படி ஒரு நாளும் சொல்லக்கூடாது. என்ன, இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய ராஜரீகத்தை விட்டு இந்த பூமியில ஒரு ஏழ்மையான ஒரு மனுஷனாக பிறந்து எங்களோடு கூட எங்களுக்காக அப்படியான ஒரு சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டார். அதனால நாங்களும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மற்றவர்களை தாங்கி, எங்களுடைய ஜெபங்களை தாங்கி மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். அதாவது சபையில் கஷ்டப்படினோம், பண கஷ்டத்தோடு இருக்கணும், இல்லை கஷ்டப்படினோம்னு சொன்னால் எங்களுக்கு தானே கஷ்டம், அவங்க பட்டுக்கொடு போட்டும் இல்லை அப்படி நாங்கள் ஒரு நாளும் அப்படி நாங்கள் நினைக்கலாத அப்படி சொல்லவும் கூடாது. நாங்கள் ஆறாவது கஷ்டப்படினோம்னா உடனே அவங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எங்கள்கிட்ட ஜெபிங்கன்னு சொன்னாங்களோ சொல்லலையோ நாங்கள் காதில் கேட்டால் உடனே நாங்கள் அவங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கணும். நாங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் அவங்களை நினைவு ஜெபிக்க வேணும். எனவே அது மாத்திரமில்லை, ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகும்.
இல்லாதவைகளை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல அழைக்கிறது வந்து சில ஊழியர்கள் உண்மையாகவே வசதி ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் ஆனால் அவங்கள பார்த்தா எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு நிறைவான இதாக இருக்கும். அது ஆண்டவுடைய இரக்கம், ஆண்டவுடைய கிருபையினால அவங்க அப்படி ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளக்கம் பண்ணுகிறோம்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். இது முக்கியமான, நான் எப்பவுமே இந்த காரியத்தை நான் நெடுகவுமே நான் என்னுடைய சிந்தனையில் நான் இதை வச்சிருக்கிறேன். நாங்கள் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாகிறவர்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை வணக்கம் பண்ணுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாங்கள் அந்த வசனத்தை நாங்கள் விசுவாசித்தவர்களாய் நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மற்றவர்களுக்காக நாங்கள் பாரப்படுகிறவர்களாக இருக்கும்போது தேவனங்களை சகலத்தை உடையவர்களாக விளங்கப்படுவார். அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 4:19 நாங்கள் கவனிப்போமா இருந்தால், என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென், ஆமென். ஐஸ்வர்யமும் கனமும் தேவரே உம்மிடத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால ஐஸ்வர்யத்தை தருகிறவர் தேவன் மாத்திரம்தான். நாங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் எங்களுடைய கையின் பலன் இல்லை. நாங்கள் எத்தனை மத்தியாலும் வேலை செய்தாலும் லீவே இல்லாமல் வேலை செய்தாலும் ஐஸ்வர்யத்தை தருகிறவர் தேவன் மட்டும்தான். ஏனென்றா அவர் மாத்திரம்தான் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையை நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாங்கள் எவ்வளவு குறைவுள்ள ஜனங்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையிலே அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் தம்முடைய மகிமையிலே தேவன் நிறைவாக்கி நடத்துவார். கர்த்தர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J. Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய